இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ரியல் டைம் chat அப்ளிகேஷன். Flutter அண்ட் Firebase யூஸ் பண்ணி ஒரு யூசர் கூட எப்படி ரியல் டைம்ல chat பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த chat அப்ளிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் ஒரு யூஐ மட்டும் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. மெசேஜ்னு ஒரு செக்ஷன் மட்டும் யூஐ மட்டும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போகிறோம். இங்கே இந்த இடத்துல என்னன்னா, இப்போ நான் ஒரு யூசர் நான் உள்ள வரேன் அப்படின்னா, என்ன தவிர மற்ற யூசர்ஸோட லிஸ்ட் ஃபுல்லாக இதில் காட்டணும். ஸோ நான் எந்த யூசருக்கு மெசேஜ் பண்ண போகிறேனோ அந்த யூசரை நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் உள்ளே போய் மெசேஜ் பண்ணிப்பேன். அண்ட் தென் அந்த நேரத்தில் அந்த யூசர் ஆக்டிவில் இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் கான்வர்சேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து Firebase வந்து செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்ட் லாகின் அண்ட் சைன் அப் இந்த 3 மெத்தட் பண்ணணும். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோலயே நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். Firebase செட்டப்பாக இருக்கட்டும், சைன் அப் அண்ட் லாகின் இந்த 3 பற்றின வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த 3 வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துருந்தேன். ஸோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சேட் அப்ளிகேஷனுக்குள்ளே வாங்க. ஸோ இப்போ நான் வந்து லாகின் Firebase செட்டப் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ டேரெக்டாகவே சேட் செக்ஷன் பண்ணுறேன். இப்போ இங்கே சர்வீசஸ் அப்படின்னு ஒரு நியூவாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்வீசஸ் ஃபஸ்ட்டு வந்து சேட் சர்வீஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சேட் சர்வீசஸ் ஓகே. சேட் சர்வீஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு Firebase வந்து இன்ஸ்டன்ஸ் பண்ண போகிறோம். அதாவது Firebaseல உள்ள நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கெட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணுறது அண்ட் கெட் பண்ணுறது ரெண்டுக்கான ஃபங்க்ஷனுமே இங்கே தான் கால் பண்ண போகிறோம். ஸோ Firebase யூசர் டீட்டெயில்ஸை நான் கெட் பண்ண போகிறேன் அதுக்கு. ஸோ இது வந்து என்னோட Firebase இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன். நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து யூசர் டீட்டெயிலை கெட் பண்ண போகிறோம். Firebase ஃபயர் ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வரும். இந்த ஃபயர் ஸ்டோருங்கிறது நம்ம கொடுக்குற நேம் தான். Firebase ஃபயர் ஸ்டோர் டாட் இன்ஸ்டன்ஸ் இதை கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு Firebaseல உள்ள டேட்டா எல்லாமே இந்த ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிறதுல நமக்கு சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்ட்ரீம், அதாவது யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரீம் பில்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன், அதாவது இங்கே நம்ம எம்டியாக ஒரு ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம்ல, இங்கே தான் நம்ம ஸ்ட்ரீம் பில்டர் யூஸ் பண்ணி நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷனை தான் நான் இங்கே கால் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரீம் வச்சு யூஸ் பண்ண போகிறனால நான் ஸ்ட்ரீம்னு கொடுத்துக்கிறேன். கெட் யூசர் ஸ்ட்ரீம் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃபங்க்ஷன் நேம் தான். இது நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து டேட்டாவை கெட் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் இங்கே கலெக்ஷனில் யூசர்ஸ் அப்படின்னு போட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து யூசரோட டீட்டெயிலை தான் கெட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த Firebase டேட்டாவும் எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிற நேமில் இருக்கும். அதிலிருந்து நம்ம வந்து யூசர்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை மட்டும் பிரித்து எடுக்கிறோம். ஸ்னாப்ஷாட் டாட் மேப் இங்கே வந்து ஈவெண்ட்டுன்னு இருந்தது, நான் இப்போ ஸ்னாப்ஷாட்டுன்னு மாற்றிக்கிட்டேன். இது இப்படி தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஈவெண்ட் இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த யூசரில் நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவோம். நம்ம கிடைக்கிற யூசரை நம்ம இங்கே ரிட்டர்ன் கொடுத்துடலாம். இதை லிஸ்ட்டுன்னு அசைன் பண்ணிக்கிறேன். டூ லிஸ்ட் இதில் இப்போ என்ன, இப்போ வந்து நம்ம லூப் பண்ணி நம்ம யூசரை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த கெட் யூசர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கால் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Firebase இன்ஸ்டன்ஸ் இதிலேருந்து ஃபயர் ஸ்டோரை நம்ம இந்த ஃபயர் ஸ்டோர் அப்படிங்கிற நேமில் நம்ம மொத்த டேட்டாவையுமே ஸ்டோர் பண்ணுறோம். அங்கேருந்து யூசர்ஸோட டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்து மேப் யூஸ் பண்ணுறோம், அதாவது லூப் பண்ணுறோம். இது எல்லாமே ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிற நேமில் இந்த யூசர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதில் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நமக்கு வந்து யூசர் டீட்டெயில்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்னாப்ஷாட் டாக்குமெண்ட் அதுக்குள்ளே போய் அதை ஒரு லூப் பண்ணுறோம். அங்கேருந்து ஈங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம உள்ள யூசர் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வரோம். ஸோ அந்த யூசர் டீட்டெயில்ஸில் உள்ள டேட்டாவை மட்டும் யூசர் அப்படிங்கிற நேமில் ஸோ இப்போ இந்த யூசர் அப்படிங்கிற நேமில் தான் நம்மளோட ஃபைனல் யூசர் டீட்டெயில்ஸ், அதாவது இமெயில், ஃபோன் நம்பர், நம்ம என்னெல்லாம் சைன் அப் பண்ணும்போது கொடுத்தோமோ அது எல்லாமே இப்போ இந்த யூசரில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது நமக்கு இந்த யூசர் டீட்டெயில் கிடச்சிரும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையுமே இந்த யூசர் டீட்டெயில்ஸை நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ இந்த யூசர் டீட்டெயில்ஸை நம்ம இங்கே கெட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ஸ்க்ரீனுக்கு போகிறேன். சேட் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிருந்தேன், அங்கே போய்க்கிறேன். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம் பில்டர் மூலமாக தான் நான் அந்த டேட்டாவெல்லாம் கெட் பண்ணி கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்ட்ரீம் பில்டர்னு இங்கே பில்டர் அப் பண்ணிக்கிறேன். சைஸ் பாக்ஸ் மட்டும் சும்மா போட்டிருக்கேன், அதை வந்து பில்டர் அப் பண்ணி
ஓகே, ஸ்ட்ரீம் பில்டர்னு போட்டுக்கிட்டேன். அண்ட் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, இந்த யூசர் டீட்டெயில்ஸை வந்து நம்ம அங்கே கெட் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே கால் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம இங்கே கொண்டு வரணும்னா, இங்கே சேட் சர்வீஸ் அப்படின்னு சேட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் நாம் இந்த கெட் யூசர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை போட்டிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் நேமை கால் பண்ணி இந்த கெட் யூசர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நான் அங்கே எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேமில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு நேமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் போடலாம், இல்லை டேரெக்டாக சேட் சர்வீஸ் அப்படிங்கிற நேமையும் கெட் பண்ணிக்கலாம். நான் வந்து டேரெக்டாகவே கெட் பண்ணிக்கிறேன். இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா கெஸ் யூசர் ஸ்ட்ரீம். ஸோ இப்போ வந்து சேட் சர்வீஸுங்கிற கிளாஸ்க்குள்ளே உள்ள யூசர் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை நான் கெட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம கொடுக்குற நேம் தான் நான் ஸ்னாப்ஷாட்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்னாப்ஷாட் மூலமாக தான் நமக்கு டேட்டா வரப்போகுது. நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரிட்டர்னுக்கு முன்னாடி கண்டிஷன் கொடுத்துடலாம். என்ன மாதிரினா, எரர் வந்ததுன்னா நமக்கு என்ன எரர்னு டிஸ்பிளே ஆகணும். அதர்வைஸ் லோட் ஆகுது அப்படின்னா லோடிங், அண்ட் டேட்டா வருதுன்னா அதுக்கு நம்ம வந்து இங்கே டேட்டாவை நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ 3 விதமாக நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எரர் வந்தால் என்ன வரணும் அப்படின்னு. ஓகே, அதாவது வெயிட்டிங்னா அது டேட்டா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமுக்காக நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த டைம் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லோடிங் விசிபிள் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இங்கே டெக்ஸ்ட்டில் நீங்கள் லோடிங் அப்படின்னு காட்டினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி லோடு அப்படின்னு காட்டினாலும் சரி, ஆர் நீங்கள் இங்கே ஒரு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் லோட் ஆகிற மாதிரி போட்டாலும் சரி. ஸோ எது உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இங்கே ஒரு லிஸ்ட் வியூ போட போகிறேன். இப்போது நமக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எரரும் இல்லை, வெயிட்டிங் டைமும் முடிஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு டேட்டா வந்துடும். ஸோ அதிலிருந்து நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா டாட் மேப் ஆஃப். ஓகே, உள்ளே கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். சேவ் ஆல். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இங்கே என்னெல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்குன்னா, இங்கே வந்து ஸ்ட்ரீம் பில்டர் மூலமாக நம்ம யூசர் ஸ்ட்ரீம், அதாவது யூசர் டேட்டா வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். நான் மொத்தமாக டெக்ஸ்ட்டுக்குள்ளே அப்படியே ஈயை டிஸ்பிளே பண்ணிட்டேன். இந்த ஈங்கிறதுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இதில் உள்ள எல்லாமே ஒவ்வொரு யூசர், இது எல்லாமே அந்தந்த யூசரோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இ ஆஃப் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபாலோயிங் இருக்குது, பயோ, தில், நேம், இமெயில் எல்லாமே இருக்குது. நான் ஜஸ்ட்டு இப்போது நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு நேம் என்ன நேமில் வச்சுருக்கோன்னா யூசர் நேம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. ஸோ அந்த நேமை கொடுத்துக்கிறேன், யூசர் நேம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை திலீப். இதுக்கு முன்னாடி நான் வந்து 6 யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்னோட நேம் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இத்தனை இது வருது. இப்போ நான் இமெயிலை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை யூசர் அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து காலம் யூஸ் பண்ணிக்கிறேன். மெயில் காட்டின மாதிரி நேம்னு ஒன்று காட்டிக்கலாம். காப்பி பண்ணிக்கிறேன். நேம், யூசர் நேம் அண்ட் மெயில் 2 காட்டிக்கிறேன். இப்போ இந்த காலத்துக்குள்ளே கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்கே வந்துட்டு இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டாக டிசைன் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் கொஞ்சம் இதில் வந்து 2 இமெயில் கிட்ட ஒரே இமெயிலாக இருக்குது. ஸோ இது ஒரே நேமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் இதில் வந்து பாதி அக்கௌண்ட்டை நான் டெலீட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு யூசர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் டேட்டாபேஸில் உள்ள போஸ்டர்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் ஒரு சைன் அப் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் மெசேஜில் நம்ம வந்து அந்த யூசர்ஸை டிஸ்பிளே பண்ண போகிறோம்.
நமக்கு வந்து சைன் அப் ஆயிட்டு இப்போ நான் போட்ட இமெயில் வந்து dev@email அப்படிங்கிற பேரில் சைன் அப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ்லேயும் ஸ்டோர் ஆகியிருக்கு. இது நெக்ஸ்ட்டு இன்னொரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, சைன் அப் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா dev@mail.com dilip@mail.com. ஸோ 2 யூசர் கிடச்சிட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து 3 யூசர் நியூவாக க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் மெசேஜில் கூட இங்கே பார்த்தீங்கன்னா 3 யூசருமே டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த 3மே நான் க்ரியேட் பண்ண யூசர் தான். இந்த 3ல் நான் ஏதாவது ஒரு யூசருக்குள்ளோடி நான் லாகின் பண்ணி வந்தேன் அப்படின்னா, மத் ம அந்த எந்த யூசரோ அதை தவிர்த்து மற்ற யூசரோட டீட்டெயில்ஸ் தான் நமக்கு மெசேஜில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து இப்போ நான் coder@mail.com அந்த யூசரில் நான் இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த 2 தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணுமே தவிர, என்னோட கரண்ட் யூசர் அக்கௌண்ட்டுமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து டே டேட்டாவில் உள்ள அத்தனை யூசர்ஸையுமே நம்ம கெட் பண்ணிட்டோம். இங்கே இங்கே வந்து நம்ம கெட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ மொத்தமாக வந்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துடலாம். என்ன மாதிரி கண்டிஷன்னா, இப்போ இங்கே வர்ற நம்ம யூசர் டீட்டெயில்ஸும் கரண்ட் யூசர் டீட்டெயில்ஸும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகணும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ கரண்ட் யூசர் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது சால்வ் ஆகிரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குள்ளே என்னலாம் இருக்கும் அப்படின்னா, பயோ இருக்கும், ஐடி இருக்கும், யூசர் நேம், இமெயில் எல்லாமே இருக்கும். இப்போது நான் இந்த ஈல உள்ள யூசர் ஐடியும் கரண்ட் யூசர் ஐடியும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் மட்டும் இது தெரியணும் அப்படின்னு கொடுக்க போகிறேன் கண்டிஷன். அதுக்கு இப்போ இங்கே வந்து யூஐடின்னு மாற்ற போகிறேன். நாட் ஈக்குவல் டு கரண்ட் யூசர் ஐடின்னு போட போகிறேன். கரண்ட் யூசர் ஐடியை எங்கேருந்து எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் ஆத் இன்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளே தான் நமக்கு இருக்குது கரண்ட் யூசர் ஐடி. அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம். இங்கே இந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, ஸோ இதை அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம அங்கே போட்டால் போதும். ஃபயர்பேஸ் ஆத்தை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நமக்கு இதில் கண்டிஷன் என்னென்னா, இங்கே வர்ற யூசர் ஐடியும் கரண்ட் யூசர் ஐடியும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் மட்டும் இது டிஸ்பிளே ஆகணும். அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சது. அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சைஸ் பாக்ஸ் மட்டும் போட்டுக்கிறோம். ஓகே, சைஸ் பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இஷ்யூ நமக்கு சால்வ் ஆயிரும். ஸோ சைஸ் பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இந்த இஷ்யூ நமக்கு சால்வ் ஆயிரும். ஓகே, சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் இருக்கிற ஐடி என்னென்னா coder@mail.com அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் தான் நான் இருக்கேன். அதனால அதை தவிர்த்து மற்ற 2ம் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு. ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம யாருக்கு சேட் பண்ண போகிறோமோ அவங்க பேருக்கு நேராக நம்ம இப்படி கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணதும் அவங்களுக்கு ஓப்பன் ஆகி நம்ம வந்து அந்த இப்போது நான் தெவ்வை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா தெவ் கூட நான் வந்து சேட் பண்ணுறேன். அதாவது coder to dev அப்படின்னு சேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோடருங்கிற அக்கௌண்ட்டில் இருக்கேன். எனக்கு வந்து 2 அக்கௌண்ட் இங்கே வியூ ஆயிருக்கு. இதில் நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணி அவங்க கூட நான் சேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெவ்வை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நான் டெவ் கூட போய் சேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷனை இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உள்ள பேஜுக்கு வந்து நம்ம யூஏ போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி யூஏ செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த யூஏ இங்கே கால் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த காலம்னு இருக்குல்ல, இதுக்கு மேலே நீங்கள் வந்து நியூ விஜெட் கிரியேட் பண்ணி கெஸ்ட் ஸ்டார் டிடெக்டர் கொடுத்துக்கோங்க. ஒரு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன் டாப்குள்ளே நேவிகேட்டர். நான் நியூவாக க்ரியேட் பண்ண ஸ்க்ரீன் பேர் சேட். ஸோ அந்த ஸ்க்ரீனை இங்கே கால் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சேட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது வந்து நானே ஒரு யூஏ தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டேரெக்டாக யூஏ போட்டேன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஏ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா சேட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிட்டு
ஓகே. ஆனா, இங்க வந்து நான் எந்த சேட்ட கிளிக் பண்றேன்? அதாவது திலீப்புங்கிற சேட்டா, இல்ல தெவ்வோட சேட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து நான் அனுப்புற டேட்டா வந்து இப்போ சேட் ஸ்க்ரீன்ல இருந்து நான் இங்க நேவிகேஷன் வழியா போற டேட்டா வந்து கரெக்ட்டா யாரோட நேமோ, அவங்க நேம குடுத்து நான் இங்க அனுப்பிக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சேட் ஸ்க்ரீன்ல வந்து நான் நேம கெட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த யூசருக்கு நம்ம சேட் பண்ண போறோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் நேம் அப்படிங்கிறத இங்க எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நேம்னு குடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நேம இந்த மெசேஜ் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் அந்த நேம் அப்படியே போட்டுக்கிறேன் கீழ. ஓகே. இப்போ இங்க வந்து அந்த நேம பாராமீட்டர இங்க எடுத்துக்கலாம். நேம் அப்படிங்கிற பாராமீட்டருக்குள்ள நான் அந்த ஆஃப் நேம் யூசர் நேம்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதை நான் பாஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆல். ஓகேங்களா? சேவ் ஆல் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் டெவ் அப்படிங்கிறவரோட சேட்குள்ளே போனால் இங்கே பார்த்தீங்கன்னா டெவ்னு வருது. ஸோ திலீப் அப்படின்னா திலீப். ஸோ இங்கே நான் சேட் பண்ணேன்னா திலீப்புக்கு போகும். ஸோ இப்போ வந்து நம்ம யூஏ ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மெசேஜை சென்ட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா திலீப்போட லாகின் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் போயிடும். அவங்க அங்கேருந்து நமக்கு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா இங்கே நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் லைவாகவே இப்போ நம்ம சேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான். நெக்ஸ்ட்டு இப்போ சேட் சர்வீஸில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம்னா யூசரை வந்து கெட் பண்ணோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடித்தோமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா சென்ட் மெசேஜ் அண்ட் ரிசீவ் மெசேஜ் அதுக்கான ஃபங்க்ஷனையும் இங்கே தான் கால் பண்ண போகிறோம். இப்போ வந்து சென்ட் மெசேஜுக்கான ஃபங்க்ஷனை இங்கே போட போகிறோம். ஓகே, 2 ஸ்ட்ரிங் போட்டுக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா மெசேஜ் சென்ட் ஆகிற டைம். ஸோ அதுக்காக டைமும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைனல். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மெசேஜுக்குன்னு நம்ம வந்து ஒரு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். டாட் மெசேஜ் ஃபைனல். சென்டர் ஐடி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜுக்கு ஒரு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். சென்டர் ஐடி, சென்டர் இமெயில் அண்ட் ரிசீவர் ஐடி அப் மெசேஜ் அண்ட் டைம் ஸ்டாப். இந்த மாதிரி ஒரு 5 பேராமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கலாம். மெசேஜில் நியூ மெசேஜ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண மாடல் கிளாஸ். ஸோ அதை இங்கே கால் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் ஐடி என்னென்னா ஓகே சென்டர் ஐடினா கரண்ட் யூசர் ஐடி, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். தென் கரண்ட் யூசர் இமெயில், சென்டர் இமெயில். ரிசீவர் ஐடி இங்கே நம்ம போட்டிருக்கோம் ரிசீவர் ஐடி. ஸோ அதையே அப்படி எடுத்துக்கலாம். இது நம்ம கொடுக்குற நேம் தான். நான் இங்கே ஸ்மால் ஐ கொடுத்துருக்கேன், இங்கே கேப்ஸ் ஐடியில் இருக்குது, அதனால தான் இஷ்யூ. ஸோ நான் அந்த கேப்ஸ் ஐடிங்கிறதே இங்கே கால் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மாடல் கிளாஸ்க்குள்ளே இங்கே நமக்கு கெட் ஆகிற டீட்டெயில்ஸ் எல்லாம் மாடல் கிளாஸ்க்குள்ளே போயிடும். யூசர் நியூ மெசேஜ் அப்படிங்கிற பேரில் சேவ் ஆயிரும். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் இமெயிலுக்கு பதிலாக நம்ம ரிசீவர் ஐடின்னு கொடுத்துருக்கோம். நான் அது சென்டர் இமெயிலே எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாகிட்டு. இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகி வர ஐடிஸை வந்து சேட் ரூம் ஐடி அப்படிங்கிறத ஒன்றில் ஸ்டோர் பண்ணுறோம். அது இதோடனா அதில் வந்து ஒரு டேஷ் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி அந்த ஐடிஸ் ஸ்டார்ட் ஆகி வர்ற ஐடிஸ் கூட ஒரு டேஷ் ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் டேஷ் அப்படிங்கிற ஒன்று ஜாயின் கொடுக்குறோம். இப்போ இது வந்து சேட் ரூம் ஐடி அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது வரைக்குமே மொத்தம் நம்ம 2 கலெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து போஸ்ட்டு, இன்னொன்று யூசர்ஸ், 2 இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சேட் செக்ஷன் தேர்டு, இதுக்கு வந்து சேட் ரூம்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டேஷ் எதனால் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு நேம் சேட்டோ இல்லை ஒரு மெசேஜ் அண்ட் யூசர் இந்த மாதிரி ஒரு நேம் நார்மலாக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த டேஷ் வந்து ஜாயின் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு டேரெக்டாக ஒரு வேரியபிள் எடுக்க போகிறோம், நம்ம இது பண்ண போகிறோம், டாக்குமெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து சேட் டேஷ் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒன்று நான் போடுறேன்.
இது நீங்கள் வெறும் நேமாக கூட கொடுக்கலாம். நான் இப்படி போடுறேன், அதனால தான் இந்த மாதிரி ஜாயினில் ஒரு டேஷ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எதுக்குனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறோம். அதை சென்ட் பண்ணுற மெசேஜ் எல்லாம் மாடல் கிளாஸ் மூலமாக நம்ம மாடல் கிளாஸ்க்குள்ளே அந்த மெசேஜ் எந்த மெசேஜ் யார் அனுப்புகிறாங்க, யாருக்கு அனுப்புகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாடல் கிளாஸ்க்குள்ளே அனுப்புகிறோம். இது எல்லாமே நியூ மெசேஜ் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிடுவோம். அண்ட் தென் ஃபயர் ஸ்டோரில் உள்ள சேட் ரூம் அப்படின்னு ஒரு அறை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அறைக்குள்ளே மெசேஜ் அப்படின்னு இன்னொரு அறை க்ரியேட் பண்ணுறோம். அந்த மெசேஜஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்மளோட நியூ மெசேஜஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த மெசேஜஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம அனுப்புகிறோம். ஸோ இது வந்து சேட் ரூம் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி மெசேஜை நம்ம கெட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலுமே நம்ம இங்கே சேட் ரூம் கலெக்ஷன் அண்ட் மெசேஜஸ் இதை கால் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். இந்த யூசர் டீட்டெயில்ஸ்க்கெலாம் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி தான். ஸோ இப்போ போய் இது சென்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து சென்ட் மெசேஜ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற என்னென்னா கெட் மெசேஜ். அதுக்கு என்ன பண்ணலான்னா இதுலேயும் பண்ண போகிறோம், ஷார்ட் பண்ணி போகிறோம். ஆனால் அங்கே வந்து ஷார்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து கெட் பண்ணுறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். இதில் சேட் ரூம்ஸ் கரெக்டாக இதான் வரும். அண்ட் சேட் ரூம் ஐடி கலெக்ஷன் ஆஃப் மெசேஜஸ், அதாவது எதுக்குள்ளே உள்ளதை நம்ம எடுக்க போகிறோம் மெசேஜஸ்க்குள்ளே. அண்ட் இங்கே ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆடுங்கிறது வந்து எதுக்குன்னா ஒரு மெசேஜை சென்ட் பண்ணும்போது தான் ஆட் ஆகும், கெட் பண்ணும்போது ஆட் ஆகாது. ஸோ அதை எடுக்க தான் பார்ப்போம். அதனால் நம்ம இந்த ஆட் செக்ஷனை எடுத்துடலாம். அதுக்கு பதிலாக ஆர்டர் பை, இங்கே நம்ம எடுத்துகிட்டு வரோம்ல இந்த கலெக்ஷன் மெசேஜுக்குள்ளே இருக்கிற மெசேஜஸ் எல்லாமே இந்த கெட் மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதனால் நம்ம ரிட்டர்ன் கொடுத்துக்கணும். அசிங் தேவையில்லை. ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஜஸ்ட்டு இது இருந்தால் போதும். ஓகே, இவ்வளோ இருந்தால் போதும். ஓகே, ஸ்ட்ரீம் கொரி ஸ்னாப்ஷாட்னு போட்டுக்கோங்க. கெட் மெசேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் யூசர் ஐடி அதர் யூசர் ஐடி போட்டு நம்ம ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை வந்து இங்கே மேலே பண்ணியிருக்கிற மாதிரியே சேட் ரூம் ஐடி அப்படிங்கிறதுல இது பண்ணிக்கிறோம். அண்ட் கெட் பண்ணுறோம். கெட் பண்ணுற மெசேஜஸை கெட் மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்னே பண்ணியிருந்தோம். ரிவ்யூ ஸ்க்ரீனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம போட்டுட்டோம். யூசரை கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் சென்ட் மெசேஜ் கெட் பண்ணிட்டோம். அண்ட் சென்ட் மெசேஜ் ஒர்க் பண்ணிட்டோம். அண்ட் கெட் மெசேஜும் ஒர்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளோட ஸ்க்ரீனில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். மெசேஜை சென்ட் பண்ணணும், ரிட்டர்ன் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ண போகிறோம். இதோட இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நேமை மட்டும் நாம் சேட் ஸ்க்ரீன்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது கூடவே நான் இப்போது இமெயில் அண்ட் ஐடி ரெண்டையுமே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன். சேட் ஸ்க்ரீன் இமெயில் ரிசீவர் ஐடி. ஓகே, இப்போ இமெயிலுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஆஃப் இமெயில் இதை அப்படியே எடுத்து பாஸ் பண்ணிடுறேன். தென் ரிசீவர் ஐடிக்கு வந்து ஆஃப் யூஐடி இதை அனுப்பிக்கிறேன். ஓகே, இது எதுக்குன்னா யார் ரிசீவ் பண்ணுறா நம்ம மெசேஜை அவங்க தான் இவங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போது இவங்க தான் ரிசீவர். இது இந்த 2 பேர் இருக்காங்க. இவங்கள ஒரு ஆளுக்கு தான் நான் மெசேஜ் அனுப்ப போகிறேன். ஸோ அவங்க தான் ரிசீவர். இப்போது டெவ் அப்படின்னா டெவ் தான் ரிசீவர். அவங்களுக்கு நான் மெசேஜை சென்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களோட யூசர் ஐடி, நேம், இமெயில் மூணையுமே நான் இந்த ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு தான் மூணையுமே இங்கே அனுப்பி விட்றேன் சேட் ஸ்க்ரீனுக்கு. இப்போ வந்து இந்த சைஸ் பாக்ஸ் நான் ஒன்று போட்டிருக்கேன்ல, எக்ஸ்பேண்டட் சைஸ் பாக்ஸ், அது எது அப்படின்னா இங்கே உள்ள காலி ஸ்க்ரீன் தான். இங்கே நம்ம செகண்ட் இந்த டைப் பண்ணுறோம்ல, இங்கே பார்த்துக்கோங்க டைப் மெசேஜ். இங்கே டைப் மெசேஜ்னு கொடுத்துருக்கேன்னா அதுதான் இந்த செக்ஷன். அண்ட் மேலே உள்ள இந்த எக்ஸ்பேண்டட் சைஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த காலி பிளேஸ். ஸோ நம்ம இங்கே டைப் பண்ணுற மெசேஜ்லாம் இந்த காலி பிளேஸில் தான் வந்து விழும். அதாவது கெட் செக்ஷனை வந்து நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ டைப் பண்ணுற இடத்துல நம்ம சென்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். மெசேஜ் டிஸ்பிளே ஆகிற இந்த எம்டி பிளேஸில் நம்ம கெட் மெசேஜை வந்து நம்ம
எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரீம் பில்டரை யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக நம்ம யூசர் டீட்டெயில்ஸுக்கு பண்ண மாதிரி தான் ஸ்ட்ரீம் பில்டரை நம்ம இங்கே கெட் பண்ண போகிறோம். சேட் சர்வீஸில் உள்ள ஃபங்க்ஷனை தான் கெட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ரிசீவர் ஐடி எடுத்துட்டோம். இங்கே என்ன எடுக்கணும் அப்படின்னா கரண்ட் யூசர் ஐடி, அதாவது ரிசீவர் ஐடினா யாருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான். கரண்ட் யூசர் ஐடினா யார் அனுப்புகிறா. ஸோ நம்மளோட கரண்ட் யூசர் ஐடி இங்கே போட போகிறோம். கரண்ட் யூசர் ஐடிக்கு நம்ம இங்கே இதை டேரெக்டாக நம்ம கெட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க இந்த ஆத் சர்வீஸில் போட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஃபயர்பேஸ் ஆத் இன்ஸ்டன்ஸ் கரண்ட் யூசர் யூஐடி இதை அப்படியே எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இது கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஆல்ரெடி சேட் ஸ்க்ரீனில் போட்ட மாதிரி தான் லோடிங் ஆனால் என்ன பண்ணணும், எரர் வந்தால் என்ன பண்ணணும், அந்த 2 கண்டிஷன் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கெட் மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிசீவர் ஐடி போகும், யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு போகும். அது அனுப்புகிறவங்க யாரோ அவங்களோட ஐடி ரெண்டுமே இங்கே வரும். அந்த 2 ஐடியும் யூசர் ஐடி அதர் யூசர் ஐடி ரெண்டுமே வரும். அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம மெசேஜை இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கீழே சைஸ் பாக்ஸ்னு எம்டியாக நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி இந்த சேட் ஸ்க்ரீனில் பண்ண மாதிரி தான் லிஸ்ட் வியூ பண்ண போகிறோம். இந்த இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். லிஸ்ட் வியூ போட போகிறோம். ஸ்னாப்ஷாட் டேட்டா அப்படின்னு மேப் பண்ணி நம்ம மெசேஜெல்லாம் இங்கே கெட் பண்ண போகிறோம். அனுப்புகிற மெசேஜை சைஸ் பாக்ஸில். ஓகே, இதில் வந்து இ ஆஃப் டேட்டான்னு டேரெக்டாக போட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இங்கே இ ஆஃப் இங்கே உள்ள டேட்டாவை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து மேப்னு அசைன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேரெக்டாக நம்மளால் இ ஆஃப் டேட்டா மெசேஜஸ் அப்படின்னு நம்மளால் எடுக்க முடியாது. இதை வந்து மேப்புக்கு அசைன் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது தனியாக நம்ம ஒரு விஜெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே இங்கே நம்ம பண்ண வேண்டிய மெசேஜ் செக்ஷனை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு விஜெட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் அந்த இப்போ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் மேப்னு அசைன் பண்ணிக்கிறேன் உள்ள. ஓகே, இப்போ இந்த இங்கிறதுக்குள்ளே தான் இந்த டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் இந்த இந்த விஜெட்டுக்குள்ளே. ஸோ இந்த விஜெட்டில் நம்ம டாக் அப்படிங்கிற பேரில் நம்ம எடுக்கிறோம். அதில் இருக்கிற டேட்டாவை நம்ம டேட்டா அப்படிங்கிற பேரில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ டேட்டா ஆஃப் மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மெசேஜ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிரும். ஸோ அந்த மெசேஜ் எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே. ஸோ நம்ம ஒரு மெசேஜை டைப் பண்ணி அனுப்புகிறோம், அப்போது நமக்கு இந்த இடத்துல மெசேஜ் நமக்கு
டிஸ்ப்ளே ஆகிரும். இந்த பட்டன் இந்த இடத்துல தான் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். இங்கே டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் டைப் பண்ணுறதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த மெசேஜ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்ட்ரோலரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ணுற மெசேஜ் எல்லாமே இந்த மெசேஜ் கண்ட்ரோலரில் வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் கொடுக்குறோம். அதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் மெசேஜுக்கு நம்ம என்ன மாதிரி போட்டிருக்கோன்னா, கெட்டுக்கு நம்ம முடிச்சிட்டோம். மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு சென்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போட்டிருக்கோம். அதுவும் அதே மாதிரி சேட் சர்வீஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். டாட் சென்ட் மெசேஜ். ஓகே, இதில் வந்து ரிசீவர் ஐடி, இங்கே வந்து நம்ம கண்ட்ரோலர் மெசேஜ் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ணுற மெசேஜ் இதில் வந்துடும். யாருக்கு அந்த மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படிங்கிறவங்களோட ஐடி இங்கே வந்துடும். ஸோ இப்போ இது நேராக வரும், இங்கே வந்து டேட்டாவில் ஆட் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கானது பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகலை. ஸோ இங்கே டேட்டா பேஸில் போய் பார்த்துக்கலாம். நமக்கு நம்ம பண்ண மெசேஜ் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, அதாவது எந்த யூசருக்கு அனுப்பியிருக்கோமோ அந்த யூசரோட ஐடி, இங்கே மெசேஜும் வந்திருக்கு. அதில் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் டவ் அப்படின்னு நம்ம அனுப்பின மெசேஜ் வந்திருக்கு. அதாவது கோடர் அப்படிங்கிற இமெயில் அக்கௌண்ட்லேருந்து ஹாய் டவ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஐடிக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் இந்த டயத்தில். ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகலை. ஸோ இப்போ வந்து சென்ட் அப்பு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒழுங்காக கரெக்டாக கெட் ஆகலை. ஸோ அதனால தான் நம்ம இங்கே டைப் பண்ண மெசேஜ் எதுவுமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதை மாற்றிடலாம். அந்த மெத்தடை இங்கே நம்ம இங்கே ஒரு விஜெட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இதை அப்படியே எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம், நம்ம டேரெக்டாகவே லிஸ்ட் வியூ பில்டர் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லிஸ்ட்டில் கொரி டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு போட்டுக்கோங்க. நம்ம மெசேஜ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்னாப் இந்த ஸ்னாப்ஷாட் டேட்டா டாக் அப்படின்னு நம்ம கீழே கொடுத்துருந்தோம். ஸோ அதை நான் இங்கேயே கொடுத்துருந்தேன். இங்கே கொடுத்ததை நம்ம இங்கே கால் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ இங்கே லிஸ்ட் வியூ அப்படின்னு போட்டிருக்கிறத நம்ம லிஸ்ட் வியூ பில்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். லிஸ்ட் வியூ பில்டர் ஐட்டம் கவுண்ட். இந்த ஐட்டம் கவுண்ட்டில் வந்து இந்த மெசேஜ் அப்படிங்கிற பேரில் தான் இப்போ நம்ம லிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ மெசேஜ் டாட் லென்த்துன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இதெல்லாம் எடுத்துருங்க, இதெல்லாம் இப்போ தேவையில்லை நமக்கு. அடுத்து பில்டர். ஓகே, ஐட்டம் பில்டர் போட்டோம். ஸோ இப்போ இதில் இந்த ரிட்டர்ன், ஸோ இப்போ நம்ம ஃபைனல் மெசேஜ் டேட்டா இப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் டேட்டா டாக்ஸ் அப்படிங்கிறத மெசேஜில் ஸ்டோர் பண்ணோம். அதை வந்து லிஸ்ட் வியூ பில்டரில் லூப் பண்ணியிருக்கோம். அண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இப்போ லூப் பண்ணியிருக்கோம். லூப் பண்ணிட்டு மெசேஜ் ஆஃப் இண்டெக்ஸ் டேட்டா ஆஸ் மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதை வந்து மெசேஜ் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நெக்ஸ்ட் அதே மாதிரி
ஃபைனல் ஸ்ட்ரிங் மெசேஜ் மெசேஜ் டேட்டா வந்து மெசேஜ் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நம்ம மெசேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து டேரெக்டாக இதை கால் பண்ணிட்டோம். சப்போஸ் நமக்கு வந்து மெசேஜ் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெசேஜ் எதுவும் நம்ம காட்டலை, ஸோ எம்டியாக டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி மெசேஜ் இல்லாத டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், நோ டேட்டா ஃபவுண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டால் நல் அப்படின்னு எடுத்துக்கிடும். ஸோ மெசேஜ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நோ மெசேஜ் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரிட்டன் போட்டிருக்கலாம். ரிட்டன் டெக்ஸ்ட் ஆஃப் மெசேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் தேவ் அப்படின்னு நான் டைப் பண்ண மெசேஜ் இங்கே வந்துட்டு அண்ட் ஸோ இந்த இது ஸோ இப்போ கரெக்டாக நமக்கு கெட் ஆகிட்டு, அதனால தான் நமக்கு நம்ம மெசேஜ் வந்துட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று டைப் பண்ணுறேன், ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன், நமக்கு உடனே கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறது வந்துட்டு அண்ட் இங்கே டைப் பண்ணோன்னே இங்கே கிளியர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃப்ளட்டர்னு டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டு. இப்போ நம்ம அனுப்பின மெசேஜ் போயிட்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா தேவ் அப்படிங்கிற யூஸருக்கு போயிருக்கு. ஓகேங்களா? திலீப்புங்கிற யூஸருக்கு போவோம். இங்கே போய் செக் பண்ணலாம். ஹலோ. ஓகே, இப்போ ஹலோங்கிற மெசேஜ் திலீப் அப்படிங்கிற யூஸருக்கு போயிருக்கு. இப்போ நம்ம போய் தேவ் அப்படிங்கிறதுல போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம அனுப்பின மெசேஜ் அவங்களுக்கு போயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேவில் நம்ம டெவுக்கு தானே மெசேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ டெவோட அக்கௌண்ட்டில் போய் பார்ப்போம். டெவ் அட் பார்த்தீங்கன்னா திலீப் அப்படிங்கிற யூஸருக்குள்ளே போகிறேன். அவங்க வந்து நமக்கு மெசேஜே பண்ணலை, ஸோ அதனால் ஒன்றும் காட்டலை. ஆனால் கோடர் அப்படிங்கிறவங்க நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வந்த மெசேஜ் நமக்கு ரிசீவ் ஆகிட்டு. அண்ட் இப்போது நாம் ரீப்ளை அனுப்பலாம். ஹலோ கோடர். ஓகே, இப்போ நான் ஹலோ கோடர் அனுப்பிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் பதிலுக்கு மெசேஜ் அனுப்பிட்டோம். இப்போ வந்து இது கோடர் அவங்க அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கும். அண்ட் இதில் என்ன ப்ராப்ளம்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எது நம்ம அனுப்பின மெசேஜ் எது அவங்க அனுப்பின மெசேஜ் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் வந்து நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்துக்கலாம். என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த மெசேஜில் உள்ள சென்டர் ஐடியும் நம்ம கரண்ட் யூசர் ஐடி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் இருக்கணும். அதர்வைஸ் ஈக்குவலாக இல்லைன்னா லெஃப்ட் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு. அதாவது நான் பண்ண மெசேஜ் ஹலோ கோடர்னு தான் இப்போ மெசேஜ் பண்ணேன். அது நமக்கு ரைட் சைடு வந்துட்டு அவங்க அனுப்பின மெசேஜ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஃபைன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம சேட் செக்ஷன். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக ஒரு ஃபயர் பேஸ் மூலமாக நம்ம வந்து ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் ஒரு ரியல் டைம் லைவ் சேட் அப்ளிகேஷன் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபயர் பேஸ் செட்டப் அண்ட் அத்தன்டிகேஷன் இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சேட் அப்ளிகேஷனுக்கு வாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா மெசேஜ் இருக்குது. இதை நீங்களே டெக்கரேஷனும் பண்ணிக்கலாம். அதுவுமே இந்த மாதிரி கண்டெய்னர் கொடுத்து கலர் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒன்று கொடுக்குறேன்.
இங்கே ஒரு கலர் கொடுத்துட்டு இதே கண்டிஷனை கலருக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓகே, இப்போ நான் அனுப்புகிற மெசேஜ் அப்படின்னா கலர் ஸ்டார்ட் பர்பிள்னு கொடுத்துக்கிறேன். பர்பிள். அங்கேருந்து வர்றதுன்னா எல்லோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எல்லோ. ஓகே. அண்ட் ஒவ்வொரு மெசேஜுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கண்டெய்னர் ஸ்பேஸ், அதனால் பேடிங் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு மேலே சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அனுப்பின மெசேஜ் வந்து பர்பிள் கலர், எனக்கு ரிட்டர்ன் ஆனது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். எல்லோ கலர் ஒழுங்காக தெரில, நான் வேறு கலர் கொடுத்துக்கிறேன். ரெட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் ஒவ்வொரு மெசேஜுக்கு நடுவில் கேப் வேணும். ஸோ அதனால் இந்த கண்டெய்னருக்கு மேலே ஒரு பேடிங் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா ஒவ்வொரு மெசேஜுக்கும் இடையில நமக்கு கேப் வந்துடும். அது ஒரு 8 கொடுத்துக்கிறேன். 8 ஆர் 12 கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவ் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துட்டு கேப் விழுந்துட்டு இங்கே நம்ம பர்பிள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த சேட் அப்ளிகேஷன். நீங்கள் அத்தென்டிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சேட் அப்ளிகேஷன் நீங்களே பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.